1965 ஆண்டு வரை வழிபட்டு வந்தோம். ஜோசெஃபா என்பவர், பாலாம் என்பவர். இந்த கதை, இவர்களுடைய கதை 95% புத்தருடைய கதை போன்ற கதை. 65 ஆண்டுக்கும் வெள்ளமாக இந்த 2 பேரையும் அவங்க எடுத்து விட்டார். ஆனால் போதிசத்வா என்பதுதான் இந்த ஜோசஃபாத்தாக மாறி இருக்கும் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த கதையினுடைய போர்த்துகீச மொழியில் இருக்கின்றது, இத்தாலிய மொழியில் இருக்கின்றது, ஐரிஷ் மொழி, கெலிக், அந்த நேரம் பேசப்பட்ட கெலிக் மொழி, கெல்டிக் மொழியில் கூட இந்த கதை இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு இடத்திலும் அந்த கதையினுடைய தன்மை மாற்று. அங்கேயே ஒரு முனிவரை சந்திக்கிறார், இங்கே ஒரு கிறிஸ்தவ புனிதரை சந்திக்கின்றார் என்பது. ஏன் இது முக்கியம் என்றால், நல்ல விடயங்களை கதைகளின் ஊடாக தருகின்ற போது அதை சுருக்கமாகவும் அதை நேரத்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய விதமாகவும் இருக்கும் என்பதற்காக மொழியை அந்த நேரத்தில் அத்தகைய விதமாக உபயோகித்தார். இன்று நாங்கள் பெருமளவிலே கொண்டிருக்கின்ற உபநிடதங்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய வேதங்கள், கவிதைகளில் அந்த நேரத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டவையாக இருக்கலாம். ஏன் அப்படி செய்தால் என்றால், அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை நிமித்தம். மீனுடன் மீண்ட கடையாளி என்ற அந்த நூலை பற்றி சொல்லுகின்ற போதும், அந்த கிரேக்க சிந்தனை பற்றி தருகின்ற போதும் நல்ல கருத்துக்களை கொண்டு வருகின்றார். ஹிஸ்டோரியா என்ற இந்த கிரேக்க சொல் இருந்தால் ஹிஸ்டரி என்று சொல் வருகின்றது. ஆனால் ஹிஸ்டோரியா என்பது உண்மையில் அந்த காலத்தில் அரசர்களுடைய அல்லது பெரும் தளபதிகளுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் அவர்களுடைய போரிலே அவர்கள் வென்ற சிறப்புகளையும் பாராட்டி எழுதப்பட்டவை தான் ஹிஸ்டோரியான்னு சொல்லி ஆரம்பத்தில் குறித்தாங்க. இன்று நாங்கள் ஹிஸ்டோரி என்று சொல்ல வரலாற்றியல் என்றும், அது ஹிஸ்டரியோகிராஃபி என்று சொல்லுகின்றோம். அதாவது இன்று விஞ்ஞானபூர்வமாக அதை பார்க்கின்றோம். இத்தகைய விதமாக பல நுட்பமான ஆனால் தேவையான கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த நூலை நாங்கள் வாசித்து பயன்பெற வேண்டும். இது போன்ற நூல்களை இவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னால் இது எல்லோருக்குமே இருந்து பல மொழிகளையும் அல்லது நூல்களையும் வாசிக்கின்ற நேரமும் கால அவகாசமும் கிடைக்காது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய புலமையினூடாக அவர் மொழிபெயர்ப்பாளராக இருந்து ஒன்று வேலை செய்கின்ற போது அதனுடைய ஆழமும் அது தருகின்ற விசாலமும் அதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.